ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய கன்னி தெய்வ வழிபாடு. நம்முடைய குடும்பத்தில் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரை வாழ்ந்து இறந்த பெண் குழந்தைகளை நினைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகத்தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடு திகழ்கிறது. திருமணமான பிறகு இறந்தவர்களை முன்னோர்கள் கணக்கிலும் திருமணமாகாமலோ அல்லது பிறந்த ஒரு சில நேரங்களிலேயே இறந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நினைத்து நாம் கண்டிப்பான முறையில் கன்னி தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கன்னி தெய்வ வழிபாட்டை ஒரு சிலர் தை மாதத்தில் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். தை மாதத்திலோ அல்லது ஆடி மாதத்திலோ வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நாம் இந்த வழிபாட்டை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். இந்த வழிபாட்டை ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு போன்ற கிழமைகளில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. வீட்டில் இருந்த பெண் குழந்தை எந்த வயதில் இறந்தார்களோ அந்த வயதிற்குரிய ஆடைகள் மற்றும் அவர்கள் அணிவிக்க தகுந்த ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கி படையலாக போட வேண்டும். அதேபோல் அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த வயதைச் சேர்ந்தவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை படையலாக வைத்து அந்த கன்னி தெய்வத்தை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு தனியாக ஒரு ஓலைப்பெட்டி வைத்திருப்பார்கள். இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு வாசனை மிகுந்த சாம்பிராணி தூபத்தை காட்டி அந்த பெட்டியில் சாமி கும்பிட்ட பொருட்கள் அனைத்தையும் வைத்து செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் காட்டுவார்கள். அடுத்த வருடம் கன்னி பூஜை செய்யும் பொழுது அதை திறந்தால் அதிலிருந்து வாசனை மிகுந்த நறுமணம் வருமாம். அப்படி வருவதன் மூலம் கன்னி தெய்வத்தின் அருளை நாம் முழுமையாக பெறுகிறோம் என்று அர்த்தமாம். படையலாக இட்ட உணவுப் பொருட்களை ஒரு இலையில் வைத்து வீட்டிற்கு வெளியே வைப்பதன் மூலம் அந்த கன்னி தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த படையலை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. முன்னோர்கள் வழிபாடு எப்படி நம்முடைய குடும்பத்தில் அனைத்து விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்குமோ அதேபோல் வருடத்தில் ஒரு முறையாவது இறந்த கன்னிப் பெண்களை நினைத்து நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம் வாழ்க்கையை மேலும் வளப்படுத்தும்.